என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டர் 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ஆன் த வெக்டர் 3i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கூடிய வெக்டருக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம எந்த வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு சம்ஸ் போட்டாலும் கொடுத்துக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வெக்டர் இருக்கா பொசிஷன் வெக்டர் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் டேட்டா எழுதுருக்கு வெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வெக்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணலாம். ஸ்மால் ஏ வெக்டர் ஸ்மால் பி வெக்டர்ன்ட்டு. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லெட்னு எடுத்துக்கிறேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெக்டருக்கு வந்து ஏ வெக்டர்னு பேர் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து வெக்டர்னு சொன்னதுனால. இங்கே வந்து பாருங்கள் 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் இந்த ப்ளஸ் கே வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் கே வெக்டர் கொடுக்காம ப்ளஸ் 1k வெக்டர் எழுதிக்கலாம். ஏன்னா கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 1. புரியுதுங்களா? அடுத்து இந்த வெக்டருக்கு பேர் வந்து என்னென்னா பி வெக்டரை நம்ம கொடுக்க போகிறோம். பி வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர். இங்கே பாருங்கள் மைனஸ் ஜே வெக்டர்னு இருக்குது. நம்ம என்ன கொடுக்கணும்? மைனஸ் 1j வெக்டர்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து என்னென்னா கால்குலேஷன் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்து ப்ளஸ் கே வெக்டர் இருக்குது. ப்ளஸ் கே வெக்டர் கொடுக்காம ப்ளஸ் 1k வெக்டர்னு கொடுக்கணும். சார் இங்கே ஏன் சார் மைனஸ் 1 கொடுத்துருக்கீங்க, இங்கே ஏன் ப்ளஸ் 1 கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 1. புரியுதுங்களா? இங்கே கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 1. புரியுதுங்களாமா? சரி, இப்படி எழுதிக்கணும். எப்போவுமே இப்படி எழுதிட்டோம்னா நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது. சப்போஸ் இந்த ஜே வெக்டர் இங்கே இல்லைன்னா ஏதாவது மிஸ் ஆகிருக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம 0ன்னு கொடுக்கணும். இப்போ 3i வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் மட்டும் தான் இருக்குது. இந்த ஜே வெக்டர் இல்லைன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா 3i வெக்டர் ப்ளஸ் 0j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர் கொடுக்கணும். உங்களுக்கு புரியிருக்காக சொல்கிறேன். இப்போ ப்ரொஜெக்ஷனில் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னு இருக்குது. சார் இதில் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் வருமா இல்லை பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் வருமா? அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலையே, எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெக்டருக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம்? ஏ வெக்டர் கொடுத்துருக்கோமா இந்த வெக்டருக்கு? அடுத்து இந்த வெக்டருக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம்? பி வெக்டர் கொடுத்துருக்குங்களா? கரெக்ட். புரியுதா சாமி? அப்போ இதுக்கு என்ன இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஆன் இருக்குங்களா? அப்போ பாருங்கள் இது ஏ வெக்டர் ஆன் பி வெக்டருங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபஸ்ட் வெக்டருக்கு பேர் ஏ வெக்டர் கொடுத்துருக்கோம், செகண்ட் வெக்டருக்கு பேர் பி வெக்டர் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஆன் இருக்குங்களா? அப்போ ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் தான். புரியுதுங்களா? அவங்களே வந்து பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா கேள்வியிலே கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இது வந்து ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் தான். சமயம் புரியுதுங்களா? ஃபஸ்ட் வெக்டருக்கு பேர் ஏ வெக்டர், செகண்ட் வெக்டருக்கு பேர் பி வெக்டர், இங்கே நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், ஆன். அப்போ சேர்த்து படிங்க பார்க்கலாம். ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாங்களா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ரொஜெக்ஷன். அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். புரியுதுங்களா? ஏ ஆன் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எழுதிக்கிங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வெக்டருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை எப்பயுமே இங்கே பாருங்கள், இது எதில் முடியுதோ அந்த தான் கீழே வரணும் ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவு. இப்போ பி வெக்டர் முடிகிறதுனால கீழே வந்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். அவ்வளோதான். சமி புரியுதுங்களா? இதே பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னா ஏ வெக்டர் இங்கே வந்ததுன்னா கீழே வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கொடுப்போம். அப்போ நியூமரேட்டரில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். டினாமினேட்டரில் பாருங்கள், எந்த வெக்டரில் முடியுதோ அந்த வெக்டருக்கு வந்து நம்ம மாடுலஸ் இருக்கணும். அப்போ இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷனுடைய ஃபார்முலா. சமி புரியுதுங்களா? ப்ரொஜெக்ஷனில் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டருக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ வந்து ஃபார்முலா என்னென்ன தேவைன்னு பாருங்கள். அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வேணும். அதை எழுதிடலாங்களா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஏ வெக்டருக்கு பதில் என்ன எழுதலாம்? 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர். இது ஏ வெக்டருக்கு பதில் எழுதியாச்சு. இங்கே டாட்டுக்கு பதிலாக இங்கே டாட் கொடுங்க. திருப்பி பி வெக்டருக்கு என்ன இருக்குது பாருங்கள், 3i வெக்டர் மைனஸ் 1j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட். நம்ம சாதாரணமாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் 2, ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் 3. இப்போ அந்த நம்பரை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கால்குலேட்டர் எடுத்துங்க. ஐ வெக்டருக்கு முன்னாடி பாருங்கள், இது ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இன்டூ இந்த ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது 3. 2 × 3 என்ன பாருங்கள் 6. அதைங்க எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், ஜே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள். ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 3ன்னு எழுதுனாலும் ஒன்று தான், வெறும் 3ன்னு எழுதுனாலும் ஒன்று தான். இன்டூ இந்த ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் -1. 3 × -1 வந்து என்னென்னு பாருங்கள் -3. அடுத்து கே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இன்டூ இந்த கே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது 1. 1 × 1 வந்து பாருங்க சாமி என்ன +1. கரெக்டுங்களா? இப்போ கால்குலேட்டர் அடிக்கலாங்களா? 6 - 3 + 1 அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 4ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னுடைய ஆன்சர் வந்து 4. இதை எழுதி வச்சுக்கணும். அவ்வளோதான்.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ பி வெக்டருக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மாடுலஸ். இந்த 2 கோடு கொடுத்தா அது பேர் என்ன, மாடுலஸ். மாடுலஸுக்கும் போது ஸ்கொயர் ரூட் கொடுத்துக்கணும். இப்படி ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு பிராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் பிராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் பிராக்கெட் ஸ்கொயர் ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் ஐ வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போகிறோம். இதுதான் வந்து பி வெக்டர். இதுக்கு வந்து பாருங்கள் ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் 3, அது இங்கே எழுதுங்க. ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் -1 இங்கே கொடுத்துருங்க. இது எப்பயுமே ப்ளஸ் தான். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது எப்பயுமே ப்ளஸ் தான். ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம ஐஜேக்கினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸில் எழுத போகிறோம். இப்போ கே வெக்டருக்குனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் +1, அது நம்ம இங்கே எழுதிக்கலாம். +1 ஒன்று தான், வெறும் 1 கொடுத்தாலும் ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரூட் அப்படியே வச்சுட்டு இந்த ரூட்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் தான் கால்குலேட்டர் டைப் பண்ண போகிறோம். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த பட்டன் அமுத்துங்க. அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு வந்து ஆன்சர் வந்து பாருங்கள் 11. அப்போது இந்த ரூட் அப்படியே வச்சுங்க. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு √11. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இந்த நியூமரேட்டர்லையும் கண்டுபிடிச்சோம், டினாமினேட்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ எடுத்து ஆன்சர் எடுத்து எழுதுனா போதும். இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு வந்து 4 வந்தது டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டருக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் √11. அப்போ 4/√11ங்கிறத என்னுடைய ஆன்சர். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் ஈக்குவல் டு 4/√11. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.